News One Express. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா செம்பனார்கோவில் ஒன்றியத்தில் சுமார் 8000 ஏக்கருக்கு மேல் குறுவை நெல் சாகுபடி விவசாயிகள் செய்துள்ளனர். குறுவை சாகுபடியில் விவசாயிகள் காவிரி தண்ணீரையே நம்பி சாகுபடி செய்துள்ளனர். மேலும் மழை பெய்யும் என்றும் நம்பியிருந்த நிலையில் தற்பொழுது நெற்பயிர்கள் வளர்ந்து வரும் நிலையில் மழையும் பெய்யவில்லை, காவிரியில் தண்ணீரும் திறந்துவிடாத நிலையில் குறுவை சாகுபடி முற்றிலும் பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தரங்கம்பாடி தாலுகாவில் குறிப்பாக கிள்ளியூர் ஊராட்சியில் குறுவை சாகுபடியில் காவிரியில் தண்ணீர் திறந்துவிடாததால் நம்பியிருந்த விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். குறுவை சாகுபடியில் சுமார் 200 ஏக்கருக்கு மேல் 1 மாத கால பயிர்கள் தற்பொழுது வேர்கள் அழுகியும் நெற்பயிர்கள் கருகியும் பாதிக்கப்பட்டுள்ளது. சில இடங்களில் மோட்டார் மூலம் தண்ணீர் இறைத்தாலும் மோட்டார் மூலம் கிடைக்கும் தண்ணீர் உப்பு நீராக உள்ளதால் இதன் மூலமும் கிடைக்கும் தண்ணீர் பயனற்று உள்ளது. இதனால் குறுவை சாகுபடி செய்த விவசாயிகள் செய்வதறியாமல் தவிக்கின்றனர். மேலும் தரங்கம்பாடி தாலுகாவில் இதேபோன்று மாத்தூர், நல்லிச்சேரி, கீழ்மாத்தூர், ஆக்கூர் உட்பட பல இடங்களில் குறுவை சாகுபடி செய்த நெற்பயிர்கள் தண்ணீரின்றி கருகியுள்ளது. இதனால் விவசாயிகள் தற்போது தண்ணீரின்றி கண்ணீரில் வேதனையடைந்துள்ளனர். விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையிலும் வேளாண்மை துறையினர் வந்து பார்க்கவில்லை எனவும் ஆலோசனைகள் வழங்கவில்லை எனவும் விவசாயிகள் கூறுகின்றனர். எனவே உடனடியாக பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை ஆய்வு செய்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார்கள் ஒன்றியத்துக்கு உட்பட்ட கிள்ளியூர் கிராமத்தில் சுமார் 500 ஏக்கர் குறுவை சாகுபடி செய்துள்ளோம். அதில் மேட்டூர் தண்ணியும் வரல, மழையும் போதுமான அளவு பெய்யல. சென்ற வருடம் பார்த்திங்கன்னா மேட்டூர் தண்ணியும் வந்தது, மழையும் பெஞ்சுது. அதை நம்பி அது சென்ற ஆண்டு போலவே இருக்குன்னு நினச்சி பம்பு செட்டு விவசாயம் போரடி நிலத்தடி நீரை நம்பி நாங்கள் சுமார் ஒரு 500 ஏக்கர் அளவுக்கு கிள்ளியூர் பஞ்சாயத்தில் சாவடி பண்ணியிருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா தற்போது ஒரு 200 ஏக்கருக்கு மேலே இந்த கிளாருன்னு சொல்லுவாங்க, அந்த உப்பு இது தண்ணினால், அதனால் 200 ஏக்கர் பாதிக்கப்பட்டிருக்கு. அதில் பார்த்திங்கன்னா வேரழுகளும் பார்த்திங்கனாவே தெரியும், வேரழுகள் நோயும் இது இனிமேல் இப்போயும் மழை பெஞ்சா, இன்றைக்கி மழை பெஞ்சால் கூட இந்த 200 ஏக்கரும் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதை எந்த அரசு அதிகாரியும் இதுவரையும் எங்களை பார்க்கவும் இல்லை, நிலத்தை பார்வையிடவும் இல்லை. அதனால் தகுந்த இழப்பீடு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.